இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம இப்போது 4 வரலாறு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது 9ஆம் திருமுறையினுடைய ஆசிரியர்கள் 9 பேருடைய வரலாறாக திருமாளிகை தேவரை முந்தின பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் சேந்தனார், திருப்பல்லாண்டு பாடிய சேந்தனாரை பார்க்க போகிறோம். வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக கதை வடிவத்தில் பார்க்க போகிறோம். பட்டினத்தடிகள், பட்டினத்தார்னு சொன்னால் தெரியாதவங்களே இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சித்தர். திருவொற்றியூரில் சமாதியானார். திருவெண்காட்டர், அவர் பேரே திருவெண்காடர். அந்த பட்டினத்தடிகள் இத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, அப்போ அவர் 9,000 பொன் அவருக்கு இருந்ததாம். அவங்க வீட்டு தூண்களில் நவரத்தினங்கள் பதிச்சிருந்ததாம். மன்னர் அதை பார்த்துட்டு, நம்முடைய அரண்மனையில் கூட செய்ய முடியாத வேலை இந்த திருவெண்காடர் வீட்டு தூணில் இவ்வளவு அற்புதமான நவரத்தின கற்கள் பதிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்தாரா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கடல் வாணிபம் செய்து மிகப்பெரிய செல்வந்தராக விளங்கியவர். அந்த பட்டினத்தடிகள் கிட்ட கணக்கராக வேலை பார்த்தவர் சேந்தனார். உண்மையாகவே பட்டினத்தடிகளோட சொத்து எவ்வளவுன்னு பட்டினத்தடிகளை விட அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த அளவுக்கு வரவு செலவு கணக்குகளை பார்த்துட்டு இருந்த ஒரு மிக நல்ல சிவனடியார் தான் அவரும். இல்லைன்னா இவரை அவர் சேர்ந்திருப்பாரா? அந்த முன்பிறவி பயன் பட்டினத்தடிகள் கூட இருந்தவர், வாழ்ந்தவர், அவருக்கு கணக்கராக இருந்தவர். அவரும் துறவு ஏற்க வேண்டிய நேரம் வந்து போச்சு. எப்போ சிவபெருமான் பிள்ளையாக வளர்ந்தார். பிள்ளையாக வந்தவர் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே அப்படின்னு ஒரு ஓலையில் எழுதி கொடுத்து பட்டினத்தடிகளை ஆட்கொண்டார். அதுக்கு முன்னாடி கடல் வாணிபம் பண்ணி சேர்த்த சொத்து அவ்வளவு இருக்குது. பிள்ளை ஒழுங்காக வியாபாரம் கற்றுக்கலையேன்றது தான் இவருடைய குறையை தவிர நமக்கு வருமானம் இல்லாமல் போச்சேன்ற குறை இல்லை. அப்போது சிவபெருமான் அதை ஆட்கொள்ள வேண்டிய நேரம். இவர் பண்ண புண்ணியம் சிவபெருமானே பிள்ளையாக அவர்கிட்ட வளர்ந்துருக்கார் பாருங்க. தடாதகி பிராட்டியாராக காஞ்சன மாலைக்கு உமையம்மை வந்த மாதிரி பட்டினத்தடிகள் கிட்ட சிவபெருமானே குழந்தையாக வளர்ந்துருக்கார். இப்போ அந்த ஆட்கொள்ள வேண்டிய நேரம். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு? காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. இப்போ இதெல்லாம் சாதாரணமாக ஒருத்தட்ட சொன்னால், ஆமாம் அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு போயிடுவோம். இவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கிறது. காமிக்கிறவர் பரம்பொருள். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இவர்கிட்ட இருக்குது. உபதேசம் அது வழியால் அவர் பண்ணிட்டார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? ஆமாம், இத்தனை காலம் இதை உணராமல் போயிட்டோமே அப்படின்னு துறவியாயிடுறார் பட்டினத்தடிகள். அவர் துறவியான உடனே கணக்கர் கேட்குறார், சேந்தனார் கேட்குறாரு, நான் இவ்வளவு சொத்துக்களையும் என்ன பண்ணுறது, இத்தனை பொன் பொருள்லாம் அப்படின்னு கேட்குறாரு. உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணு, திறந்து விடு, மக்கள் அனுபவிக்கட்டும் அப்படின்ட்டார் பட்டினத்தடிகள். இப்போது அந்த பொக்கிஷ அறையை, அவருடைய அந்த செல்வம் நிறைஞ்சி இருந்த அறையை திறந்து விடுறது, நிதி அறையை திறந்து விட்டது இவர் தான், சேந்தனார்.
திறந்து விட்டாரு. பொதுமக்கள் அள்ளிட்டு போகிறாங்க. அவங்கவங்க கையில் வந்ததை அவங்கவுங்களுக்கு எவ்வளவு பாக்கியமோ எவ்வளவு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கோ அவங்கவுங்க அள்ளிட்டு போகிறாங்க. ஒரு பட்டினத்தடிகள் மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய வீடு மன்னரே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது. நிதி அறையை திறந்து விட்டார். அது என்ன நிதி அறை, என்ன வாசல்லையா இருக்கும்? எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும். அதை திறந்து விட்டு யார் வேணால் அள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மனசு யாருக்கு அமையும்? அவர் சொன்னதை அப்படியே செய்கிறார். சேந்தனார் எவ்வளவு அள்ளி இருக்கலாம். பொதுமக்கள் அள்ளுறாங்கல்ல, ஆனால் சேந்தனார் அள்ளி இருக்கலாம்ல. அவருக்கு வேண்டியதை எடுத்துட்டு பாக்கியை திறந்து விட்டுருக்கலாம்ல. நினச்சிருந்தா அதில் எவ்வளவு வேணாலும் எடுத்துருக்கலாம்ல. இல்லை, அவர் எதுவுமே எடுத்துக்கலை. அப்படியே அவர் என்ன சொன்னாரோ எஜமான் கட்டளைப்படி, பட்டினத்தடிகளோட கட்டளைப்படி அவரை இவர் குருவாக்கிட்டார் மனசில். இந்த விஷயம்லாம் சாதாரணமாக நடக்குமா? இறைவனே வந்து வளர்ந்தார்ன்ற போது சேந்தனாருக்கு எவ்வளவு நல்லா தெரியும். அவருடைய மனசில் அந்த துறவு இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாரு, திறந்து விட்டுட்டார். இப்போ நாம் என்ன திறந்து விட்டுட்டு சும்மா வந்துடுவோமா? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, எவ்வளவு மேக்சிமம்னா அதுக்கும் மேலே நம்ம ஆள்றதுக்கு முயற்சி எடுப்போம். இந்த மனசு தான் துறவு. இதுதான் ஆட்கொள்ள வருவான் இறைவன். வருமா நமக்கு? அந்த இடத்துல நாம் இருந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு நினச்சி பார்த்தா தான் நம்முடைய மன பலகீனம் அதில் தெரியும். இப்போது மக்கள்லாம் வந்து பட்டினத்தடிகள் வீட்டில் இருக்கிற செல்வத்தை எல்லாம் அள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னா மன்னனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏதாவது விஷமம் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா பட்டினத்தடிகள் வீட்டை பார்த்து ஆச்சரியப்பட்ட மன்னன் இப்போது மக்கள் வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறாங்கன்னொடனே இப்போ கணக்கு கேட்கணுன்னு அவசியம் இல்லை. என்ன இன்கம் டேக்ஸாக போட போகிறாரு? இது வரைக்கும் வரி கட்டாமல் ஏய்ச்சவரா பட்டினத்தடிகள்? அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய வரியை செலுத்தி தானே இத்தனை காலம் நல்ல பேரோட தானே வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அரசன் நண்பனாக தானே இருந்தார். இப்போது அவருக்கு சேந்தனாருடைய பெருமை வெளியில் வரணும். அதனால் என்ன பண்ணுறாரு, சேந்தனார்கிட்ட வந்து இவ்வளவு பொருள் நீங்கள் வச்சுருக்கீங்க, இவ்வளவு பேர் அள்ளிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் தேரல, இவ்வளவு பொருளுக்கும் ஒழுங்காக கணக்கு காமி அப்படின்றார். எப்போ கணக்கு கேட்கணும்? வருமானம் வந்தப்போ கணக்கு கேட்டிருக்கணும். இப்போது எல்லாம் பொதுமக்கள் கண்டவங்க கண்டதை அள்ளிட்டு போகிறாங்க. எப்படி கணக்கு கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அந்த நிலமையில் மன்னன் என்ன பண்ணுறான், சேந்தனாரை இழுத்துட்டு போய் தளச்சி போட்டுடுறான் மன்னன். வெறுமே கணக்காமின்னு சொல்கிறது முடியாத வேலை. அதை சிறையிலையும் வச்சிடுறான். இப்போது சேந்தனாருடைய குடும்பத்தினர் என்ன செய்கிறாங்க, அவருடைய மனைவி மக்கள் இருக்காங்கல்ல, பட்டினத்தடிகள் கிட்ட ஓடி வர்றாங்க. சாமி, இந்த மாதிரி கணவரை சேந்தனாரை மன்னன் பிடிச்சிட்டு போய் சிறையில் அடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பட்டினத்தடிகளை தானே தெரியும், மன்னன் கிட்ட போகிறத விட இவர்கிட்ட போவோன்னு வந்து அவங்க கேட்குறாங்க. அப்போ சேந்தனார் பட்டினத்தடிகள் என்ன பண்ணுறாரு, அவங்கெல்லாம் முறையிட்ட உடனே அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்கெல்லாம் இப்போது உடனே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்கே அப்ளை பண்ணுவாங்க, இறைவனுக்கு அப்ளை பண்ணுறாரு. அந்த அப்ளிகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். மத்தளை தயிருண்டானும் மலர் மிசை மன்னினானும் நித்தமும் தேடி காணா நிமலனே அமலமூர்த்தி செய்தனை கயல்பாய் சேந்தனை வேந்தனிட்ட கைத்தலை நீக்கி என் முன் காட்டு வெண்காட்டுளானே அப்படின்னு சொல்கிறார். சேந்தனாரை அந்த தலையை விடுவிச்சு கூட்டிகிட்டு வந்து என் முன்னாடி காமி, சேந்தனார் விடுதலை ஆயிட்டாருன்னு எனக்கு இப்போ தெரியணும் அப்படின்னு இறைவன்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடுறார். அவர் உடனே அப்ளிகேஷன், உடனே சேங்ஷன். அதெல்லாம் அங்கே பெண்டிங்கில் டேபிள் மேலே போட்டு வைக்கிற வேலை கிடையாது. அவசரம். சேந்தனார் தொந்தரவில் இருக்கார். மாணிக்க வாசகருக்கு கால் சுடுதுன்னு கங்கையை ஓட விட்டவர் இல்லையா? அடியார்கள் துன்பம் தாங்க மாட்டார் இறைவன். அது மாதிரி
பட்டினத்தடிகள் கேட்ட உடனே இறைவன் என்ன பண்ணுறாரு, விநாயக பெருமான்கிட்ட சொல்கிறார், சேந்தனை போய் விடுதலை பண்ணு அப்படின்னு சொல்லி. இப்போது விநாயக பெருமான் சேந்தனாருடைய தலைகளை எல்லாம் உடச்சி சிறையிலேருந்து வெளியில் மீட்டுட்டார். அப்பா, இப்போ ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்தது. யாராவது எங்கேயாவது கணக்கு காமிச்சிக்கிட்டோம், கணக்கு எடுத்துக்கிட்டோம், மீதி இருக்கிற சொத்தை மன்னன் எடுத்துக்கிட்டோம், யாருக்கு என்ன இப்போது எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து விலகியாச்சு, மனசு விலகியாச்சு. இனிமேல் எது எப்படி போனால் என்ன. பட்டினத்தடிகள் சொல்கிறாரு, எப்பா சேந்தன், நீ இனிமேல் இங்கே இருக்காத, உனக்கு திருவெண்காட்டில் வேலை இல்லை, தில்லைக்கு போ அப்படின்னு சொல்கிறார். உடனே இப்போ இவர் தான் குரு இல்லையா, அவர் என்ன பண்ணார், உடனே சரி குழந்தை குட்டியோட தில்லைக்கு போயிட்டார். போயிட்டு அங்கே விறகு வியாபாரம் பண்ணுறார். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி பட்டினத்தடிகள் அவ்வளவு செல்வத்துக்கு கணக்கு எழுதிய சேந்தனார் விறகு வியாபாரம் பண்ணுறார். அந்த விறகு வியாபாரம் பண்ணி அதில் என்ன வருமானம் வருதோ அதை என்ன பண்ணுவார், சிவனடியார்களுக்கு தினம் உணவு வழங்குவார். சிவனடியார்களை கட்டாயமாக தேடி அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறது இவருடைய மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்குது. இப்போ இது தொடர்ந்து நடக்குது. அவர் வியாபாரம் பண்ணுறதும் சிவனடியார்களுக்கு உணவிடுறதும் தினம் நடக்குது. ஒரு சமயம் மழைக்காலங்கள் எப்போதும் வருஷத்தில் பருவமழை பெய்யத்தானே செய்யும். அப்படி தொடர்ந்து கொஞ்சம் மழை பெய்யுது. அந்த தொடர் மழையில் விறகு வியாபாரம் எப்படி நலிஞ்சு போகும். ஒரு கொரோனா வந்தப்போ நாடே உலகமே ஒரு தடவை ஸ்ட்ரக் ஆகி வெளியில் வந்தது. வெறும் மழையில் ஒரு சாதாரண விறகு வியாபாரம் மந்தமாகும் இல்லையா. அப்போ சேந்தனார் கையில் வருமானம் இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கிடைச்ச ஏதோ கொஞ்சம் காசை வச்சு மாவை வாங்கி மனைவி கிட்ட கொடுத்து களி செய் அப்படின்னு சொல்கிறார். அந்த எளிமையான உணவு, சிக்கனமான உணவு, ஆனால் வயிற்றுக்கு ஆரோக்கியம். இந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க, கொடுத்ததை வச்சு திருப்தியாக வாழக்கூடியவர்கள். அதனால் என்ன பண்ணுறாங்க அம்மையார், சேந்தனார் சொன்ன உடனே அந்த மாவை வாங்கி அதில் களி பண்ணுறாங்க. இப்போ களி பண்ணியாச்சு. தினமும் என்ன சாப்பாடு போட்டாங்களோ அது வேறு. இப்போ இல்லைன்னாலும், கையில் காசு இல்லைன்னாலும் ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டாகணும். அதுக்கப்புறம் தான் இப்போ இவங்கெல்லாம் சாப்பிட போகிறாங்க. அடியாருக்கு கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க. இவர் நம்ம சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு முதியவர் வேஷத்தில், ரொம்ப உடம்பு முடியாமல் பசியோடு வரக்கூடிய ஒரு முதியவர் வேஷத்தில் அங்கே வர்றார். சேந்தனார் வீட்டுக்கு வர்றார். வந்து சாப்பிட்றதுக்கு இப்போ வந்திருக்கார். எல்லாரும் அவரை, அதாவது இந்த மெய்யடியார்களை அடியார்கள் விருந்துக்கு கூப்பிட்றதும், அவங்கள வரவேற்பு கொடுத்து அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு அந்த உணவை கொடுக்குற அந்த பாங்கு இருக்குல்ல, ஒரு விருந்து உபசரிக்கிறதுன்றது இங்கே தவிர வேற எங்கே இந்த அளவுக்கு சிறப்பாக பார்க்க முடியாது. அப்படி வந்த சிவனடியாருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, களியை எடுத்து சாப்பிட கொடுக்குறாங்க. சிவபெருமான் அந்த களி உணவை சாப்பிட்றாரு. சாப்பிட்டாரு, பசியாறிடுது. பாக்கி உள்ளதை இவங்கெல்லாம் சாப்பிட்ணும்ல. அவர் என்ன பண்ணார், மீதி உள்ள களியை, வீட்டில் கொஞ்சம் மீதி இருக்குது, அந்த களியை வந்த முதியவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த வேளை எனக்கு பசிக்கும்ல, அப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் களி இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு இங்கே வீட்டில் மீதம் இருந்த களியையும், அவர் கட்டிகிட்டு இருக்கிறது ரொம்ப பாவம், அவருக்கு பைசாவே இல்லை. அதனால் ஒரு வீணாக போன ஒரு வேட்டி கட்டிகிட்டு இருக்கார் பாவமாக. அந்த முதியவர் கட்டியிருந்த வேட்டியில் இந்த களியை வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டார். அந்த காலத்தில் துணியில் சாப்பாட்டை வச்சு, ஒரு ஏதான ஒரு இலை இருக்கும், அந்த இலையில் சாப்பாட்டை வச்சு அதை துணியில் வச்சு முடிச்சா கட்டி தோளில் போட்டுக்குவாங்க. இது பழைய காலத்தில்
பேக்கிங் அதுதான் முறை. அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, அந்த துணியில் களியை வச்சு முடிச்சியாக கட்டி எடுத்துக்கிட்டு புறப்பட்டார். இப்போது வீட்டில் களி அவ்வளவுதான். இவர் யார் சாப்பிட்ருக்கார்? இறைவன் சாப்பிட்ருக்கார். ஒரு பாரத கதையில் இவங்கெல்லாம் வனவாசம் போயிருக்காங்க பாண்டவர்கள். தூர்வாசர் அங்கே போகணும்னு துரியோதனன் சதித்திட்டம் போட்டு அவரை போக வைக்கிறான். அவராக வரல, இவன் வந்து சந்தர்ப்பம் பார்த்து அப்படி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அவர் இங்கே வரப்போகிறார் உணவுக்கு. வீட்டில் இவங்க காட்டில் வசிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு அட்சய பாத்திரம் இருக்குது. அந்த அட்சய பாத்திரத்தில் ஒரு நியதி என்னென்னா, அது வந்து கழுவி வச்ச பிறகு அப்போது அன்னைக்கு தேவையான உணவு கிடைக்காது. அதுக்கு முன்னாடி கிடைக்கும். அதை கழுவி வச்சுட்டா இதோட அடுத்த நாள் தான் கிடைக்கும். இவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க. இப்போ அட்சய பாத்திரத்தை கழுவி வச்சாச்சு. இந்த அத்தனை விஷயமும் கிருஷ்ணனுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து ஓடி வந்து சாப்பாடு கேட்குறாரு. இங்கே தான் ஒன்றும் இல்லைன்னு தெரியுமே, அவர் தெரிஞ்சு தானே வந்து கேட்குறாரு. ஐயோ இல்லையே அப்படின்னோடனே அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பாத்திரத்தை சுத்தமாக கழுவுனாங்களா இல்லையான்றது வேற கதை. அங்கே ஒரு கீரை ஒட்டிகிட்டு இருந்துதான். அதை எடுத்து கிருஷ்ணன் சாப்பிட்றார். அதை கிருஷ்ணன் சாப்பிட்ட உடனே துர்வாசர் தன்னோட அடியார் கூட்டத்தோட நீராட போயிருந்தவர் மிக மிக திருப்தியாக உணவருந்திய அந்த மனநிறையோடு திரும்ப வந்து, அவங்களாம் சாப்பாட்டுக்கு வரப்போகிறாங்க, இவங்களையெல்லாம் சபிக்க போகிறாங்கன்றது துரியோதனனுடைய திட்டம். ஆனால் இவங்க எல்லாரையும் கிருஷ்ணன் வந்து காப்பாற்றுறார். அதுபோல் இறைவனே வந்து களி சாப்பிட்ருக்கார். எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் பாக்கியவான்கள். இவர் சாப்பிட்டுட்டு புறப்பட்டார். இது இப்படியே இருக்கட்டும். இவர் வந்தார், சேந்தனார் வீட்டில் களி சாப்பிட்டார். இதில் அந்த நாட்டு மன்னன் இருக்கார்ல, சோழ மன்னன், அவர் என்ன பண்ணுவார், தில்லையில் தினமும் பூஜை பண்ணுறவர். அந்த பூஜையை கிரமமாக வந்து கிட்ட இருந்து செய்யக்கூடியவர் சோழ மன்னன். சிவபெருமான் மேலே அவ்வளவு ஈடுபாடோடு செய்யக்கூடியவர். அதில் அந்த பூஜை நேரத்தில் அவர் அந்த சோழ மன்னன் இறைவனுடைய சிலம்பொலி சத்தம் கேட்கும். அது கேட்டால் தான் இவருக்கு நிறைவு. மன்னனுக்கு அப்பா இன்னைய பூஜையை இறைவன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற திருப்தியோடு அவர் புறப்படுவார். இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த சோழ மன்னன் பூஜை பண்ணுறப்போ அவருக்கு அந்த சிலம்பு சத்தம் கேட்கலை, கடல் ஒளி ஒலி கேட்கலை. அப்போ மன்னனுக்கு அது ஒரு ஏக்கமாக இருக்குது. நம்ம மேலே என்னவாவது குறையோ, ஏன் இறைவன் தினம் கொடுத்த பிரசாதத்தை இன்னைக்கு கொடுக்கல, நமக்கு ஏன் அந்த ஒலி கேட்கலை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வருத்தமாக நினச்சிட்டு ரொம்ப உறக்கம் வராமல் வருத்தப்படுறான். அவங்க அது மாதிரி இறைவன் தினம் அந்த ஒலியை கேட்க வைப்பார்னா அவருடைய மனநிலை எந்த அளவு இருக்கும், சோழ மன்னனுடைய மனம். இப்போ கேட்கலையேன்றதுக்காக வருந்துறாரு. என்ன பிரச்சனை, ஏன் நம்ம கேட்கலை, நாம் என்ன தப்பு பண்ணுறோம், இப்படி அந்த சுய சோதனை அது பண்ணிகிட்டே இருக்காரு. தூக்கம் வரல, ரொம்ப காலதாமதமாக அப்படியே தூங்கிட்டார். அந்த தூக்கத்தில் இறைவன் கனவுல போய் சொல்கிறார், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தினம் வர்ற மாதிரி தான் வந்து இருக்கணும், ஆனால் நான் வந்து சேந்தன் வீட்டில் போய் களி சாப்பிட்டு வந்தேன். எங்கே போய்? சேந்தன் வீட்டில் போய் களி சாப்பிட்டுட்டு வந்தேன். கொஞ்சம் அந்த பூஜை நேரத்துக்கு என்னால் வர முடியல, காலதாமதம் ஆகிடுது, நீ ஒன்றும் அதுக்காக கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறார். நான் சேந்தன் வீட்டுக்கு போனதுனால கொஞ்சம் லேட்டுப்பா அப்படின்னு சொல்கிறார். மன்னன் மூச்சுக்கிறான். சேந்தன் வீட்டில் இறைவன் களி சாப்பிட்டாரா அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது. இந்த கனவை காலையில் திருக்கோவிலுக்கு வர்றான்.
வந்து அங்கே இருக்கிற நிறைய பேர்கிட்ட மன்னன் சொல்லிகிட்டு இருக்கான். இது மாதிரி இறைவன் என்னோட கனவுல வந்தார், சேந்தனார் வீட்டில் களி சாப்பிட போனேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே திருக்கோவிலில் பார்த்தா அங்கே களி சிந்தி செதறி கிடக்குது. இவர் கனவுல நான் சேந்தன் வீட்டில் போய் களி சாப்பிட்டேன்னு இறைவன் சொல்கிறாரு. இப்போ திருக்கோவிலில் களி சிந்தி கிடக்குது. இந்த கதையை மன்னன் சொன்னதுக்கும் இவங்க கேட்டதுக்கும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த சிலிர்ப்பு ஏற்படும். அதனால் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அந்த சேந்தனை நம்ம கட்டாயமே பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இறைவனே போய் அங்கே சாப்பிட்ருக்காருன்னா நம்ம போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சேந்தனாரை போய் எல்லாரும் கண்டு தரிசனம் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் சேந்தனார் மேலே எந்த அளவுக்கு ஒரு மரியாதை, ஒரு பக்தி ஏற்பட்டிருக்கும். இது இப்படி இருக்குது. அதை அவர் தன்னுடைய வழியில் அவர் தினம் இறைவனை பூஜை பண்ணிட்டு அவர் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காரு. என்றைக்கும் போல் விறகு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு இறை நாட்டத்தோட. எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போது மார்கழி திருவாதிரை விழா நடந்துகிட்ருக்கு. தில்லையில் இறைவன் தேரில் உலா வர்றது வழக்கம். அப்படி வரும்பொழுது இப்போ மழை பெஞ்சுது. திருவாதிரையில் மழை பெஞ்சு அந்த மழையில் தேர் நின்று போச்சு, ரோடில் ஓட முடியல. அது எப்போதும் தேர் மாட வீதியில் தான் இழுப்பாங்க. அப்படி இருந்தும் அந்த மழை காரணமாக ஸ்ட்ரக் ஆகிடுது. தேர் சக்கரம் உருளலை, தேர் நின்று போச்சு. அப்போது அங்கே ஒரு ஒலி கேட்குது, அசரீரின்னு சொல்லுவாங்கள்ல, சேந்தா தேர் நடக்க பாடுக அப்படின்னு அசரீரி கேட்குது. சேந்தனாருடைய பெருமை வெளியில் தெரியணும், அதுக்காக ஓடிட்டு இருந்த தேர் ஸ்ட்ரக் ஆகுது. அப்போ சேந்தனார் என்ன பண்ணுறாரு, திருப்பல்லாண்டு பாடுறார். அந்த திருப்பல்லாண்டு பாடுறப்போ அந்த யாரும் கயிறால் தானே பிடிச்சி இழுக்கணும். இப்போ கயிறும் தேவைப்படாமல், யாரும் இழுக்கிறதுக்கும் ஆள் இல்லாமல் நின்றுட்டு இருந்த தேர் தானே ஓட ஆரம்பிக்குது. யாரும் இழுக்கலை, கயிறை பிடிக்கலை, கயிறே இல்லை, தேர் ஓடுது. எங்கே போய் தேர் நிற்கணுமோ, மாட வீதியில் எங்கே சுற்றி எங்கே போய் தேர் நிற்கணுமோ அங்கே போய் நிற்கிது, அதோட நிலையில் நிற்கிது. இந்த தேர் ஓடுற கதையை இதுக்கு முன்னாடி நம்ம முந்தின பதிவில் பார்த்தோம் இல்லையா, திருமாளிகை தேவர். அந்த திருமாளிகை தேவர் கதையிலையும் இவர் திருமாளிகை தேவரும் சேந்தனாரும் தில்லையில் போயிட்டுருக்காங்க. அப்போது இதே தேர் நிகழ்வு அங்கே நடந்ததாக அவருடைய வரலாறுலையும் இந்த தேர் ஓட வச்சது காட்டப்படுது. இதில் பாடியது சேந்தனார். ஆனால் 2 பேரும் அங்கே இருந்ததாக, பாடியதாக, தேர் ஓடியதாக அவரை திருமாளிகை தேவரை பற்றி பாடிய பிற அடியார்களும் அந்த நிகழ்வை சுட்டி காமிச்சு பாடுறாங்க. இப்போது இதை அதாவது திருமாளிகை தேவர் தான் இந்த பாட்டை பாடி தேரை ஓட வச்சார்ன்றத தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னோட பாடலில் இப்படி சொல்கிறார். இதை வச்சு தான் இந்த நூலை, இந்த விளக்கத்தை கொடுத்த ஆசிரியர் அவர் மிகப்பெரிய வல்லுனர், வெள்ளைவாரணன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிஞ்ச ஒருத்தர். அவர் சிவப்பழம் ஞானப்பழம்னு சொல்லக்கூடிய மிக பொருத்தமான வடிவுடையவர். அப்பேற்பட்ட ஞானப்பழமான வெள்ளைவாரணன் எழுதிய நூலில் இருந்தால் நான் இந்த கதைகளை தொகுத்து எடுத்தேன். அவர் என்ன சொல்கிறார், தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் தன்னோட பாடலில் குடங்கர் விசும்பின் இடை நிறுவி குணப நடத்திட இயக்கி கொடிக்கஞ்சி பொற்றேர் வடங்கடற்றி ஓட்டி மதில் நந்திகளை வரவழைத்து வரை நன்காட்டின் உடம்பினொடு புகை மாற்றி கொங்கணர் பாத்திரஞ்சுவற்றி உணர்வதாய் வெந்திடும் பயிறு முளை செய்து
எமக்கு அருள் திரு மாளிகை தேவர் இணைத்தாளே போற்றி அப்படின்னு பாடுறார். அந்த தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் பாடிய பாடல்ல திருமாளிகை தேவரா பாடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இவங்க 2 பேரும் போனாங்க அப்படின்றதுனால சேந்தனார் பாடியதாக எடுத்துக்கொள்வது மிக பொருத்தம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். இப்படி நினைக்க இடம் இருக்குது. திருமாளிகை தேவர் கதையில் வருது, காட்டப்படுது. ஆனாலும் சேந்தனார் பண்ணார்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேந்தனார் பாடிய திருப்பல்லாண்டு இருக்கே, சோழர்கள் அந்த காலத்தில் கடல் கடந்து எத்தனை நாட்டுக்கு போனாங்க அப்படின்றது அவங்களுடைய அந்த கடல் கப்பல் படை வச்சிருந்த முதல் மன்னன் அப்படின்னு சொல்லலாம் ராஜராஜ சோழனை. அது மாதிரி சோழர்கள் கடல் கடந்து பல நாடுகளுக்கு போய் நம்முடைய தமிழ் இனத்தை அங்கங்கே பெருமையை நாட்டியிருக்காங்க. பல கோவில்கள் கட்டியிருக்காங்க. பல ஆவணங்கள், இதுக்கெல்லாம் கல்வெட்டுக்கள் ஆவணங்கள்லாம் இருக்குது. அங்கங்கே இவங்க போய் கோவில் கட்டியதும் இந்த சமயத்தை பரப்பியதும் ரொம்ப தெளிவான விஷயம். அங்கங்கே நிறைய தமிழர்கள் தங்கி எல்லா நாட்டிலையும் இன்றைக்கி பூர்வ குடிகளாகவே மாறும்படியாக தமிழர்கள் அங்கே இருக்காங்க. தமிழ் இன்னும் பட்டுக்கிட்டு இருக்கு பல நாடுகளில். அப்படி சயாம் அப்படின்ற ஒரு நாட்டில் அரச குடும்பத்தினர் அவங்களுடைய குடும்ப விழாக்கள் இருக்குல்ல, அந்த குடும்ப விழாக்கள் நடக்கிற அந்த சடங்குகளில் இன்றைக்கும் திருவெம்பாவை பாடுறாங்க, திருவாய்மொழி பாடுறாங்க, இந்த திருப்பல்லாண்டும் பாடுறாங்க. இதனால் சேந்தனார் பாடிய திருப்பல்லாண்டில் சோழ மன்னர்களுக்கு உள்ள அவங்க தான் இங்கேருந்து அதை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இல்லையா சோழ மன்னர்கள். அவங்களுக்கு இந்த திருப்பல்லாண்டு மேலே இருந்த இந்த பதிகங்கள் மேலே இருந்த அந்த பக்தி தான் கடல் கடந்து சயாம் நாட்டில் இன்றைக்கும் பாடுறாங்க. அரச குடும்பத்தினர் தன்னோட குடும்ப விழாவில் பாடுறாங்க அப்படின்றத நினைக்கிறப்போ மன்னர்களுக்கு இந்த தமிழ் மேலேயும் இந்த பதிகங்கள் மேலேயும் இந்த அடியார்கள் மேலேயும் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருமாளிகை தேவர் போலவே சேந்தனாரும் திருவாவடுதுறையில் தங்கி இறைவனோட இரண்டர கலந்தார் அப்படின்னு காமிக்கப்படுது. இந்த சேந்தனாருடைய வரலாறு, இந்த அடியார்களுடைய வரலாறுலாம் பார்க்குறப்போ உண்மையிலேயே நம்மெல்லாம் பிறந்து என்ன பண்ணோம், இத்தனை வயசை காலத்தை அவமே கழிச்சிட்டோமே அப்படின்னு ஏக்கமாக இருக்கிறத தவிர என்ன சாதிக்க போகிறோன்னு தெரியல. எல்லாமே அவனுடைய கணக்கு. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. இவங்களையெல்லாம் பார்க்குறப்போ நம்ம மனசில் எவ்வளவு உள்ளே இருக்குது அப்படின்னு, உள்ளே இருக்கிற அழுக்க வெளியில் எடுக்கணும் அப்படின்ற ஆசை வருது. அவங்கள போல நாமும் பயனடையணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு தோணுது. அதனால் உங்களுக்கு இது மாதிரி நல்ல கதைகள்லாம் கேட்குறதுக்கு விருப்பமாக இருக்குது, பிடிச்சிருக்கு, இது நல்ல விஷயந்தான் நம்பிக்கை இருக்குன்னா, இது கதைகள் கிடையாது, வரலாறு. அவங்கெல்லாம் பாடிய பாடல்கள் தான் ஆவணங்கள். அதனால் இந்த நல்ல விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொன்னீங்கன்னா, நான் என்ன தப்பாக செய்கிறேன், என்ன கரெக்டாக செய்கிறேன், இது பிடிச்சிருக்கு, இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது சம்பந்தமாக நான் இன்னும் நான் இப்போ புதுசாக மாணவி மாதிரி படிச்சிகிட்ருக்கேன். அந்த உள்ளே போகும்பொழுது தான் அதோட அருமை பெருமை, உள்ளே இருக்கிற சரக்கு எல்லாமே தெரிய வருது. அதனால் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லும் பொழுது என்னை இன்னும் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துகிறீங்க அப்படின்ற விண்ணப்பத்தோடு வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மென்மை வாழ்க நல்ல அறங்கள் எல்லாம் வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி.